குவைத்திலேயே ஃபர்ஸ்ட் பழமையான அமைப்புன்னு சொன்னால் கிடையாது. நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு சேவையும் இறைவனுக்காண்டி தான் நாங்கள் பண்ணுறோம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இன்றைக்கி நம்ம குவைத்தில் ஒரு முக்கியமான ஒரு சகோதரர்களை சந்திக்க வந்திருக்கோம். யார் அவங்கன்னு பார்த்தீங்கன்னா குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம். இவங்களோட சேவையை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. சோசியல் மீடியா சமூக வலைதளங்களில் பயணிக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்குமே தெரியும். குவைத்தில் ஒரு பழமையான ஒரு அமைப்பு என்று சொன்னால் குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம். அதை சார்ந்த நிர்வாகிகளை தான் நம்ம இன்றைக்கி அவங்களுக்கு செய்து கொண்டு இருக்கக்கூடிய சேவைகளை பற்றியும் ஏன் இந்த சேவையை மக்களுக்கு செய்கிறார்கள் என்பதை பற்றியும் நம்ம ஒரு நேரடி தொகுப்பாக எடுக்க வேண்டும் என்று மனதில் கருத்தில் கொண்டு இன்றைக்கி முதலாக அவரை சந்தித்து இந்த நிகழ்வை பற்றி அவர்களிடமே தெளிவான ஒரு விளக்கத்தை கேட்போம் என்ற முறையில் அவர்களை சந்திக்க இருந்திருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் சையத் பாய். நல்லா இருக்கீங்களா? நீங்கள் இந்த குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் தொடங்கி எத்தனை ஆண்டுகள் ஆகுது? எந்தெந்த மாதிரியான சேவைகளை நீங்கள் மக்களுக்கு செஞ்சுருக்கீங்க அப்படின்ட்டு நம்மளுடைய நேரடியாக மக்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தகவலாக இருக்குங்கிறதுக்கு நோக்கத்தில் இந்த கேள்வி நம்மள்கிட்ட கேட்குறோம். ஸோ இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்கள் சொல்லுங்களேன் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கு. குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை ஆரம்பித்து கடந்த 16 வருஷம் முடிஞ்சு 14 வருஷம் இப்போ தொடங்க போகிறது. சரிங்களா? இது மக்களுக்காண்டி என்னென்ன செய்வேன்னு சொன்னால், இங்கே இறந்து போகிறவங்கள பெஸ்ட்டு இங்கே அடக்கம் பண்ணுறது, சப்போஸ் ஊருக்கு அனுப்ப முடியல அப்படிங்கிறவங்கள ஊருக்கு அனுப்புறது, அனுப்ப முடியாதவங்கள இங்கே அடக்கம் பண்ணுறது. சரி, இது ஒரு சேவை, மிக சேவை பண்ணுறோம். சரி, வருஷத்தில் ரத்த தானம் பண்ணுறோம். அடுத்ததுனா இங்கே குவைத்தில் ரத்த தானம். சரி, ஓகே. குவைத்தில் ரத்த தானம் பண்ணுறோம். நம்ம வீர விளையாட்டு கபடி போட்டி அதை நடத்துகிறோம். நம்ம இதெல்லாம் நம்ம தமிழர்களுக்கு மட்டும் தான் நடத்துறீங்களா இல்லை எல்லா மதத்தினர்கள் எல்லா மொழியினருக்கும் நடத்துறீங்க? இல்லை, கபடி போட்டி எல்லாமே கலந்துக்கிறாங்க. இது எல்லா மொழிக்கும், இந்தியா இருக்கட்டும் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம நடத்துகிறோம். என்ன இது அப்படின்னு. ஓகே. அப்போ மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறோம். நம்ம வருஷத்துக்கு ஒரு மருத்துவ முகாம் நடத்துகிறோம். அப்புறம் மக்களுக்கு இங்கே குவைத்திங்க வீட்டில் ஏதாவது கஃபீல் வீட்டில் சம்பளம் தரல, சாப்பாடு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் அவங்க இது பிரச்சனைகளை கால் பண்ண சொன்னால் இந்தியன் எம்பசிக்கு அவங்களுக்கு என்ன உதவியோ, குவைத்துக்கு சட்டத்துக்கு உட்பட்டு, குவைத்தில் என்ன சட்டமோ அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அவங்களுக்கு நம்ம உதவுறோம் என்ன அப்படின்ட்டு. ஏன் இந்தியன் எம்பசி அதுக்கு உதவ மாட்டாங்களா? இந்தியன் எம்பசி உதவுவாங்க கண்டிப்பாக. 100% இந்தியன் எம்பசி. மொழி தெரியாதனால உங்கள்கிட்ட தொடர்பு கொள்றதுனால கண்டிப்பாக உதவுவாங்க, இந்தியன் எம்பசி உதவுவாங்க. அப்புறம் இங்கே வேலை வாய்ப்பு நிறைய நம்ம கொடுக்குறோம். நம்ம மக்களுக்கு ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் வேலை வாய்ப்புனா அது எப்படி? அது வலைதளத்தில் இப்போ கம்பெனிலேருந்து இப்போ டிரைவர் தேவை, எங்களுக்கு லேபர் தேவைன்னு சொல்லி எங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. சரி, நாங்கள் எங்கள் லெட்டர் பேடில் இந்த இடத்துல இந்த டிரைவர் தேவை, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க தெரியப்படுத்தோம். அப்போ உங்களிடம் வேலை இல்லை என்று சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பீங்களா? அப்படி அது கண்டிப்பாக அவங்க வேலை இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த இடத்துல வேகன்சி இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் அவங்களுக்கு நான் வாங்கி கொடுப்போம். இப்போ இது மாதிரி எந்தெந்த கம்பெனியில் நீங்கள் வேலையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க? நிறைய பேருக்கு கம்பெனி வாங்கி கொடுத்துருக்கோம். நம்ம என்னன்ட்டு இல்லை, நிறைய பேருங்கும் பொழுது ஒரு பர்டிகுலராக இவங்களை ஒரு சொல்ல முடியுற மாதிரி அதுக்கு பண்ணியிருக்கீங்களா? ஒரு ரீசெண்டாகவோ இல்லை இப்போ 17 ஆண்டுகளுங்கிறீங்க, இது மாதிரி ஏதாவது முக்கியத்துவம் கொடுத்து இந்த சகோதரருக்கு நாங்கள் வாங்கி இந்த கம்பெனியில் ஒரு நல்ல கம்பெனியில் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி எதுவும் இருக்குதா? நாங்கள் எப்படின்னு சொன்னால் இப்போ 17 வருஷமாக நம்ம போடுறோம் நம்ம அப்படின்ட்டு எங்களுக்கு கால் போடும்போது அந்த கம்பெனிக்கு ஃபார்முலா கம்பெனியில் வேறு சில இது ஃபைனல் டச்சிங் சில கம்பெனி இருக்குது. சில கம்பெனிகள் சில அதுதான் கேட்குறேன். இந்த மாதிரி கம்பெனி குறுட்டாக சொல்லும்போது இந்த கம்பெனி பேர் சொல்லும்போது இந்த மாதிரி கம்பெனி வாங்கி அந்த கம்பெனியில் வாங்கி குவைத்தில் நல்ல ஒரு பிராண்டடான கம்பெனிகளுக்குலாம் நீங்கள் வேலையை வாங்கி கொடுத்துருக்கீங்க. இது எப்படி ஆண்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா பெண்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஆண்களுக்கு தான் மேக்ஸிமம் வாங்கி தரோம். பெண்களுக்கு எப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்பு தான் தெரியப்படுத்துவோம். பெண்களுக்கு எங்கள் பயிலாலேயே இது இல்லை.
எப்படி இல்லைன்னா எங்கள் பைலாவில் வந்து எப்படி சொன்னால் பெண்களோட சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம கொண்டு வர மாட்டோம். ஏன் பெண்களுக்கு உதவி செய்யக்கூடாதுங்கிற மாதிரி எதுவும் இல்லை, பெண்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்ல வரல, வேலைகள் செய்யலாம். அவங்க ஒரு கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு சாப்பாடு வசதி, அவங்க நாட்டுக்கு அனுப்பணும், அது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்றீங்க. அது மாதிரி பண்றோம். இந்த கொய்த்திங்க வீட்டில் ஹவுஸ் மேட் வேலை அது இதுன்னு சொல்லி நாங்கள் பண்ண மாட்டோம். வீட்டு வேலைகளுக்கு நாங்கள் ரெஃபர் பண்றது இல்லை. ஏன்னா சிலவங்க ஹவுஸ் மேட் நல்லவங்களும் இருக்காங்க, சில நம்ம யாரையுமே நம்ம தப்பா சொல்ல. பெண்கள் வந்து ரொம்ப நல்லவங்க நிறைய தெரிஞ்சு வரைக்கும். எங்க அமைப்புல ஒரு பைலா கம்பெனில இந்த வேகன்சி இருக்கா அவங்களுக்கு தெரியப்படுத்தும் என்ன இது அப்படின்ட்டு. இல்ல இதே மாதிரி கம்பெனில பெண்களுக்கு யாருக்காவது வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இதே மாதிரி பெண்களுக்கு இன்ன வரைக்கும் நம்ம வேலை வாங்கி கொடுத்தோம். யாருக்கும் வாங்கி கொடுத்தது கிடையாது. யார் இது மாதிரி உங்களுக்கு வேலை வாய்ப்பு நம்ம குரூப்ல போட்டிருக்கோம். நம்ம இந்த ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லி குரூப்ல பொதுவாக ஜென்ரலா போட்டிருக்கோம். நம்ம நேரிட்டு வந்து இந்த கம்பெனி உங்களுக்கு நம்ம ரெஃபர் பண்ணது கிடையாது அப்படின்னு. இப்போ இந்த கபடி போட்டி நடத்துறேன்னு சொன்னீங்க. இந்த கபடி போட்டியில வந்து நீங்க எப்படி இந்த பொருளாதாரத்துல எப்படி நீங்க ஈட்டு எடுக்கிறீங்க? ஏன்னா இப்போ நீங்க அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு பொருளாதார ரீதியா நீங்க எதை நீங்க எப்படி ஈட்டு எடுக்கிறீங்க? கபடிக்கு வந்து நாங்கள் பொருளாதார நிகழ்ச்சி நடத்தும் போது என்ன சொன்னா எங்க நிர்வாகிகள் அவங்களோட சம்பளத்தில் ஷேர் பண்ணுவோம். குவைத்தில் இங்கே தொழிலதிபர்கள் நிறைய பேர் இருக்காங்க குவைத்துக்குள்ள. ஓகே. டிவிஎஸ் கார்கோ, சுப்ரீம் கார்கோ இவங்களாம் இருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நாங்கள் ஸ்பான்சர் கேட்போம். ஓகே. கண்டிப்பாக அவங்க எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அந்த ஸ்பான்சர் பண்ணும்போது அவங்க ஏதாவது டிமாண்ட் வைப்பாங்களா உங்களுக்கு? இல்லை, யாருமே டிமாண்ட் வைக்கல. அவங்க இல்லை எங்களை மாதிரி எங்களோட பேனருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இல்லை அப்படி யாரும் சொன்னது இல்லை. அப்படி இல்லை. இப்போ இந்த நிகழ்ச்சி நடத்துறதால உங்களுக்கு என்ன வருமானம்? இதனால என்ன நீங்கள் பலன் அடைகிறீங்க? இந்த நிகழ்ச்சிகள் நடக்கல எங்களுக்கு ஒரு வருமானம் 100 காசு கூட வருமானம் கிடையாது. சரி. இது நாங்கள் பண்ணுறது என்னன்னு சொன்னால் ஊர்லேருந்து எத்தனையோ பேர் இங்கே கஷ்டப்பட்டு வருவாங்க. மொழி தெரியாதவங்க, தமிழ்காரங்களுக்கு தமிழ் தான் தெரியும். இங்கே அரபி உள்ளவங்க அரபி தெரியாது. ஓகே. நிறைய பேத்துக்கு இந்த மொழி பிரச்சனை இருக்கும். தெரியாமல் வந்து மாட்டி இருக்கலாம், பரில் இருக்கலாம், இங்கே மாட்டிக்குவாங்க. அப்போ எங்கள் குவைத்தில் நமக்குன்னு ஒரு தமிழ் அமைப்பு இருக்குங்கும் போது அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். ஓகே. அதை வச்சு நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு சேவையும் இறைவனுக்காண்டி தான் நாங்கள் பண்ணுறோம். இந்த துனியா வந்து ஒரு எக்ஸாம், சரிங்களா? இதுக்காண்டி பலன்லாம் எங்களுக்கு மறுமையில் அல்லாட்ட கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் பரில் வந்து அவங்க மாற்றுறாங்க? என்ன காரணம்? தெரியாமல் வந்து மாற்றுறது தான். சில போலி ஏஜென்ட் இருக்காங்களா, அவங்க நம்பி வந்து இப்போ தெரியாதனமா நல்ல சம்பளம் தருவாங்க அப்படி சொல்லி வந்து அவங்க அவங்க பணம் கட்டி இங்கே வந்து தெரியாமல் மாட்டிக்கிறது தான். என்ன இப்போ அந்த பரில் வந்து மாற்றவங்க வந்து நீங்கள் எந்த மாதிரியான முறையில் அவங்க மீட் எடுக்கிறீங்க? எந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்க சந்திச்சிருக்காங்க? சில பேருக்கு வந்து சம்பளம் கொடுக்கல கொள்ளல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. சரி. நாங்கள் என்ன பண்ணுவோம், நேராக உங்களுக்காண்டி இந்தியன் எம்பசி இருக்கு, இந்தியன் எம்பசி போங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தொடர்பு கொள்வோம். இந்திய தூதரத்துக்கு தொடர்பு. ஆமாம், நேராக குவைத்தில் உள்ள சட்டத்துக்கு என்ன உட்பட்டு தான் நாங்கள் எந்த ஒரு சேவையும் செய்வோம். இப்போ உங்களோட பதிவு வந்து இந்தியன் எம்பசி இந்திய தூதரத்துக்கு தெரியுமா? இதே மாதிரி குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் இருக்கு அப்படிங்கிறது இந்திய தூதரத்துக்கு தெரியுமா? ஆமாம், எங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிக்கல இந்தியன் எம்பசி. இது அமைப்பு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க. என் தலைமை ரெஜிஸ்டர் ஆனது. இது இப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை பதிவு பண்ணதுனால அதன் மூலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பலன்கள் இருக்கா? இப்போ இந்த மாதிரி இந்த அமைப்பு இயங்கிக்கிட்டு இருக்காங்க சொல்லி இந்திய அரசாங்கம் உங்களை கூப்பிட்டு எதுவும் கௌரவிச்சிருக்கா? கௌரவிச்சது இல்லை. நம்ம எங்கள் எம்பசியில் எதாக இருந்தாலும் இப்போ ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்களை கூப்பிடுவாங்க, இன்வைட் பண்ணுவாங்க. ஜனவரி 26 குடியரசு தின விழாக்கு, ஆகஸ்ட் 15 சுதந்திர விழாக்கு இன்வைட் பண்ணுவாங்க. சில நிர்வாகிகள் அம்பாசிடர் புதுசாக வந்தாலும் அவங்களை போய் நாங்கள் மீட் பண்ணுவோம். எங்கள் ரீதியாக மக்களுக்கு என்ன சப்போர்ட்னு அவங்க கேட்பாங்க. இந்த சப்போர்ட் வேணும் நாங்கள் தெரியப்படுத்தும். இந்தியன் எம்பசியில் எங்களுக்கு பண்ணி தருவாங்க. இப்போ இந்திய அரசாங்கம் வந்து நம்மளுக்கு வந்து குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவையத்துக்கு வந்து சரியான முறையில் அணுகுமுறையில் இந்த குவைத் தூதரகம் இருந்துகிட்டு இருக்கா? 100% இருக்கு. சரியான முறையில் செயல்பட்டு இருக்காங்க. நீங்களும் கரெக்டான முறை அணுகுமுறையில் இருந்துகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக. இந்த ரத்த தான முகாம் மெடிக்கல் கேம்ப்லாம் நடத்துறீங்களா? இதனால யார் யார் பலன் அடைகிறா, யார் யாருக்கு பயன் பெறுறாங்க? இந்த ரத்த தான முகாம் வந்து குவைத்தில் வந்து அரபியும் வந்து ரத்தம் கொடுத்துருக்காங்க. சரி. இந்திய மக்கள், ஸ்ரீலங்கா மக்கள் நிறைய பேர் வந்து ரத்தம் கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் ரத்த தானம் பண்ணுறோம். இங்கே ரத்த தானம் பண்ணது இல்லாமல் இப்போ ஊரில், இப்போ இந்தியாவில் வந்து ஏதோ ஒரு ஊரில் இப்போ கும்பகோணத்துலேயோ இல்லை மயிலாடுதுறையிலையோ இல்லை எங்கள் ஊர் திருச்சியிலையோ இப்போ எங்களுக்கு ரத்தம் தேவைப்படும் எங்களுக்கு தொடர்பு கொண்டாங்கன்னா ஊரில் எங்கள் நிர்வாகிகள் இருக்காங்க, அவங்கள தொடர்பு கொண்டு அவங்களுக்கு வந்து ரத்தம் அரேஞ்ச் பண்ணி தரோம். அதே மாதிரி இங்கே வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் நடத்தி விட்டு திருப்பி இங்கே நிறைய பேத்துக்கு இப்போ முபாரக் பேர் அதான் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ஜாப்ரி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, முபாரக் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரத்தம் தேவைப்படும் போது இங்கே உள்ள நிர்வாகிகள் எங்கள் குரூப்பில் 21 வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் நாங்கள் ஆட் பண்ணுவோம். பி பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்படுது, ஏ பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்படுது, எங்களுக்கு ரத்தம் கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்கள தொடர்பு கொண்டு நாங்கள் ரத்தம் அவங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த 21 வாட்ஸ்அப் குரூப் இருக்குன்னா அது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சிருக்கீங்களா இல்லை டோட்டல் குவைத் ஃபுல்லாக? இப்போ இந்த இப்போ குவைத்தில் ஒரு 5 மாகாணம் தான் நம்மளுக்கு இருக்கும், 5 டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கு, கவர்னர் தான் இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பொறுப்புதாரி இருக்காங்களா இல்லை எல்லாத்துக்குமே நீங்கள் மட்டும்தானா, உங்கள் கட்டமைப்புகள் உள்ள மட்டும்தானா? இல்லை, ஓட்டுநர் சமத்துக்கு ஒருங்கிணைப்பாளர் நான் தான். எல்லா நிகழ்ச்சியில் வந்து 30 நிர்வாகிகள் நாங்கள் நிர்வாகிகள் இருக்கோம். எல்லா ஏரியாலையும் இருக்காங்க. சிட்டியில், ஃபாயில், அபூலிஃபால, ஜகரால, ஃபொரோனியால, கைத்தானில், இந்த 5 கவர்னர்லையும் எங்கள் சொல்ற ஊர் பேர்லாம் இங்க குவைத்துக்குள்ள இருக்க ஊர்களோட பெயர்கள்.
அந்த ஏரியாவில் அந்த ஏரியா. இப்போ இரவு நேரங்களில் தொடர்பு கொண்டா கூட செயல்படுற அளவுக்கு உங்கள்கிட்ட ஆக்டிவான பர்சன்லாம் இருக்காங்களா? கண்டிப்பாக செய்வாங்க. அது சட்டத்துக்கு உட்பட்டு இருந்த மட்டும் தான் நாங்கள் இரவு நேரத்துக்கு போகணும். தொடர்ந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு பணிப்பெண்ணை வந்து அடிச்சு கொய்த்து வீட்டை விட்டு வெளியில் விரட்டி விட்டார். அந்த இடத்துல உங்களுக்கு போக தொடர்பு இல்லாமல் யாரோ உங்கள் நம்பரை கொடுத்து இது மாதிரி உதவின்னு கேட்டால் நீங்கள் போய் பண்ணுவீங்களா? அந்த நேரம் கொய்த்து வீட்டில் போய் நாங்கள் பண்ண மாட்டோம். எம்பேசிக்கு வர சொல்லுவோம். நாங்கள் எம்பேசிக்கு வந்துட்டா சட்டத்துக்கு என்ன உட்பட்டோ யார் மேலே இப்போ தப்பு சில கொய்த்து நல்லவங்களும் இருப்பாங்க, இவங்க மேலேயும் தப்பு இருக்கும். யாரும் நம்ம கண்ணால் பார்க்காம நாங்கள் டேரெக்டாக வீட்டுக்கு நாங்கள் எங்களுக்கு அந்த அளவு கிடையாது. எம்பேசியில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த இந்தியன் எம்பேசியால் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுனால சில சேவை நம்ம என்னென்ன சேவையை நம்மளால பண்ண முடியும். கொய்த்து வீட்டில் போயிட்டு நம்ம வந்து யாரையும் நம்ம பண்ண மாட்டோம். நம்ம இல்லை இப்போ நீங்கள் வந்து இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பெண்ணை விட்டுருமே ஒரு ஆண் தொடர்பு கொள்கிறாங்க, இதே மாதிரி எனக்கு சம்பளம் கொடுக்காம இருக்காங்கண்ணே, நான் இத்தனை வருஷமா இந்த இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படிங்கும்போது நீங்கள் உங்களோட சைட்லேருந்து நீங்கள் எந்த மாதிரியான வேலையை அவங்களுக்கு பண்ணி கொடுப்பீங்க? அந்த பணத்தை எப்படி வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவீங்களா, இல்லை பண்ண முடியுமா உங்களால்? இது வந்து காதி விசா இல்லை சூன் விசா இருந்தால், சூன் விசா இருந்துச்சுன்னா எங்களுக்கு லாயர் இருக்காங்க. சரிங்களா, நாங்கள் நேராக லாயரை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா சம்பளம் கொடுக்கலன்னு சொன்னால் லாயர் மூவ் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. பணத்தை வாங்கி கொடுத்தோம். இது மாதிரி வாங்கி யாரு கொடுத்தாங்க? நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கு, நிறைய பேருக்கு. இப்போ நீங்கள் வாங்கி இப்போ இந்த லாயர்களுக்கு வந்து நீங்கள் எதுவும் பணம் கொடுப்பீங்களா, இல்லை அந்த கேஸை ஜெயிச்சு கொடுக்கும்போது அவங்கள்ட்ட இருந்து பணம் அவங்க வாங்கிக்குவாங்களா? இப்போ ஓட்டுநர் சமயத்தில் வந்து நாங்கள் வந்து யார்கிட்டையுமே சரி கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே உறுப்பினர் எங்கள்கிட்ட இருக்காங்க. யார்கிட்டையுமே 100 காசு கூட நாங்கள் வசூல் பண்ண மாட்டோம். சரி. இப்போ வந்து சூன் விசால உள்ளவங்களுக்கு லாயர்னா இப்போ நாங்கள் வந்து மக்களுக்குன்னு நம்ம சேவ் பண்ணலாம். லாயர் அவங்களுக்கு வந்து வேலையே அதுதான். அவங்க வந்து அவங்களுக்கு என்ன அந்த கேஸுக்குள்ள ஏதோ ஃபீஸோ தொகையை அவங்கள்ட்ட வாங்கிக்குவாங்க. எங்கள்கிட்ட அவங்க லாயர் கேட்க மாட்டாங்க, நாங்கள் லாயர்கிட்ட எதுவும் நாங்கள் வாங்கவும் மாட்டோம். சரி, இப்போ இங்கே கொய்த்துல எல்லாம் இறந்து போகிறாங்களே, விபத்துலையோ தற்கொலையோ ஏதோ ஒரு சூழ்நிலை உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான உதவிகள் பண்ணியிருக்கீங்க? இந்த இறந்து போனவங்களுக்கு வந்து நீங்கள் எதாவது பண்ணியிருக்கீங்களா, உதவிகள்லாம் பண்ணுறீங்களா? குறிப்பாக நிறைய தமிழர்கள் இறந்து போகிறாங்க பார்க்குறோம், ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க, ஆக்சிடென்ட்டுங்கிறாங்க. அவங்களோட பூத உடலை வந்து நீங்கள் அனுப்புவதற்கு முயற்சியெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? 100% எங்களோட ஓட்டுநர் சமயம் ஆரம்பிச்சது மெயினாக அதுதான். ஊருக்கு அனுப்புறது, இங்கே அடக்கம் பண்ணுறது. இங்கே அடக்கம் பண்ணும்போது சப்போஸ் ஊரில் கிட்டத்தட்ட வேணாம்னு சொல்லிடுவாங்க, வேணாங்க நீங்கள் அங்கேயே அடக்கம் பண்ணிங்கன்னு சொல்லும்போது நாங்கள் இங்கே அடக்கம் பண்ணிடுவோம். ஊருக்கு அனுப்புறவங்களுக்கு நாங்கள் நிறைய என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னால், நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆக்சிடென்ட் ஆகிறவங்களுக்கு நாங்கள் வந்து இங்கே வழக்கு தொடர்ந்து அவங்களுக்குள்ள தொகையை நாங்கள் பெற்றுக் கொடுக்குறோம். நிறைய பேருக்கு பெற்றுக் கொடுத்துருக்கோம். இப்போ இதெல்லாம் வந்து இங்கே இறந்து போனவங்களோட உடல்கள் இதெல்லாம். ஆமாம், இது வந்து இங்கே அடக்கம் பண்ண வருது. ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாப்புல, இவர் ஹார்ட் அட்டாக் இங்கே அடக்கம் பண்ணது. இந்த பையன் சிறு வயசு பையன், மேலப்பாளையம். இந்த பையன் ஊருக்கு அமிச்ச பையன், திருநெல்வேலி மேலப்பாளையம். ஆமாம், இந்த பையன் சிறு வயசு பையன் தான் இருக்காப்புல. என்ன நடந்துச்சு இவருக்கு? விபத்துல ஆக்சிடென்ட் ஆனது. இவர் ஸ்ரீலங்கா. நிறைய நம்ம பாடி அமைச்சது நம்மள்ட்ட நிறைய இருக்கு. இது மீடியாவில் வந்து வலைதளத்தில் எல்லாமே காட்ட முடியல. ஒரு சில படம் இலங்கைன்னு சொல்றீங்க, இலங்கை போட்டிருக்கு. ஸோ இங்கேருந்து இலங்கை வரைக்கும் நீங்கள் அனுப்புறீங்களா, இந்தியாவை தாண்டி? இலங்கைக்கு அனுப்புறோம் சொன்னால் நாங்கள் இங்கே ஸ்ரீலங்கா எம்பேசி இருக்கு, நம்ம அவங்கள தொடர்பு கொண்டு முன்னாடி நம்ம அப்துல் ஹமீத் சார் இருந்தார், அவர் துணை அம்பாசிடர் இருந்தார் இங்கே கொய்த். ஆமாம், கொய்த்தில் இருந்தார். இப்போ அவருக்கு வந்து இங்கே 5 வருஷம் அந்த வேலையை முடிஞ்சு இப்போ ஊரில் மினிஸ்டராக இருக்காரு. ரொம்ப கூட பிரதர் அவர். எங்கள் ஓட்டுநர் சமயம் சார்பாக எந்த ஒரு உதவி கேட்டாலும் எங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி தருவார். நாங்கள் அவருக்கு ஃபோன் அடிச்சு என்னென்ன பண்ணணும்னு சொன்னோம்னா அவர் எல்லாமே பண்ணி கொடுத்து அவர் மூலியமாக நாங்கள் பாடியை ஊருக்கு அமைச்சிருக்கோம். இப்போ இந்தியா தூதரகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கோ அதே அளவுக்கு இலங்கை தூதரகம் உங்களுக்கு உதவியாக இருக்கு? கண்டிப்பாக உதவியாக இருக்கு. இந்த மாதிரி 2 தூதரமும் எங்களுக்கு உதவியாக இருக்கு. இப்போ அந்த பாடி அனுப்புறதுக்கெல்லாம் பொருளாதார ரீதியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதுக்குன்னு ஒரு செலவுகள் இருக்கும்ல, அந்த செலவுகள்லாம் வந்து நீங்கள் எப்படி சரி பண்ணுறீங்க? இப்போ இந்தியன் எம்பேசியில் என்னன்னு சொன்னால், இப்போ ரொம்ப ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால், இப்போ வீட்டில் வேலை செஞ்சு அவங்கள்ட்ட பணம் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அவங்க எம்பேசியில் கொடுக்குறாங்க. இந்தியன் எம்பேசியில் மீது கொய்த்து வீட்டில் இறந்து போடுறோம். அந்த கொய்த்து இருக்கா பார்த்தீங்களா, நல்ல கொய்த்திங்க வந்து அவங்க பணம் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் நாங்கள் அமுச்சு வச்சிருக்காங்க. இது நல்ல கொய்த்தி கள்ள கொய்த்தினா இப்போ இறந்து போனவரில் வந்து இதில் நல்ல கொய்த்தி கட்ட கொய்த்தின்னு பார்க்கறதுக்கு நல்ல கொய்த்து கைத்த கொடுத்து சொல்லல. பணம் சில பேர் கொய்த்து கொடுக்க மாட்டாங்க, சில இதுங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா வாங்கினவங்க தான் நம்ம சொல்ல முடியும். அந்த பணத்தை வச்சு நாங்கள் பாடி அமைச்சிருக்கோம். நம்ம என்னன்ட்டு சில கொய்த்திங்க இல்லை, அவங்க சொந்த பந்தம் வச்சு கொடுத்து அமைச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பணமே இல்லாமல் நாங்கள் இந்தியன் எம்பேசி நாங்கள் தொடர்பு கொண்டு இந்தியன் எம்பேசி மூலியமாக நம்ம அமைச்சிருக்கோம். இப்போ இது மாதிரி உங்களுக்கு செலவுகளுக்கு வந்து நீங்கள் ஏதாவது அதுலேருந்து ஏதாவது வருமானம் ஈட்டுறதுக்கெல்லாம் திருப்பி சொல்கிறேன், நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு சேவைக்கும் 100 காசு கூட யார்ட்டையும் வாங்க முடியாது. எந்த ஒரு உறுப்பினரும் ஓட்டுநர் சமயத்தில் என்னோட தலைமையில், எனக்கு முன்னாடி எப்படின்னு எனக்கு தெரியாது, என்னோட தலைமையில் ஓட்டுநர் சமயம் ஒரு நாளும் எங்கேயும் சின்ன ஒரு ரிமார்க் கூட வந்திருக்காது. இது வந்து திரு அன்புராஜ் உடலில் வந்து இவர் வந்து இப்போ 2019 அரிதால ஆக்சிடென்ட் ஆயிட்டார். இவர் அன்புராஜுங்கிறவர். ஒரு 3 பிள்ளைங்க. இப்போ இவரோட கேஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஜட்ஜ்மெண்ட் ஆகல. இதுக்குள்ள கேஸ்லாம் சில கேஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கு. அது ஆதாரப்பூர்வமாக நாங்கள் இன்ஸ்டால தெரியப்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே ஒரு மல்ரு ஒன்று நடந்துச்சு சாத் அப்துல்லால.
நாங்கள் எங்கள் குவைத்தில் வழக்கு தொடர்ந்து எங்களை லாயர் இங்கே இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு ஆந்திராக்காரங்க, அவங்களுக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் மூலியமாக நாங்கள் பணம் வசூல் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். எங்க குவைத்தில் நடந்த கொலை செய்யப்பட்டது, கொலை செய்து யார்? இந்தியர் இறந்து போனார் ஆந்திராக்காரர். யார் கொலை செய்தது? குவைத்தி அது மலருன்னு சொன்னாங்க, குவைத்தி கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வழக்கு தொடர்ந்து எங்களுடைய லாயர், நம்ம எல்லாம் இங்கே குவைத்தி லாயர், அவங்க வழக்கு தொடர்ந்து எங்களுக்கு குவைத்தி லாயர் இருக்காங்க, அவங்க பேசி நாங்கள் பணம் அவங்களுக்கு பெரிய ஒரு தொகையை, நம்ம இவ்வளோ அமௌண்ட் தெரியல, பெரிய ஒரு தொகையை வாங்கி பெற்று கொடுத்துருக்கோம். நம்ம வாங்கி கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் வழக்கு தொடர்ந்தீங்க, நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் இருந்தீங்க, உங்களுக்கு அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியாதா? அமௌண்ட் இருக்குது, பெரிய அமௌண்ட். அது லாயருக்கு அவங்க வீட்டுக்குள்ளே தான் தெரியும், பெரிய அமௌண்ட் சொன்னாங்க. அது நீங்கள் தொடர்பு கொள்ளும் உங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே அமௌண்ட் எங்களுக்கு தெரியும், 1 கோடி ரூபாய்க்கு மேலே வந்திருக்கு. இப்போ இந்த 1 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த வீட்டுக்கு நேரடியாக போயிருச்சு, அந்த நிறைய போயிருச்சு. இப்போ இந்தியாவில் லாயர் இப்போ லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து 10ஆம் மாதம் போன 14ஆம் மாதம் பெரிய ஒரு 30 நிகழ்ச்சி நடத்திருந்தோம் நாங்கள் நிகழ்ச்சியில். அந்த நிகழ்ச்சிக்கு இந்தியாவில் லாயரும் வந்திருந்தாங்க, இங்கே உள்ள லாயரும் வந்திருந்தாங்க, நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. இப்போ சமீபத்தில் நான் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டேன். ஒரு சமீபத்தில் ஒரு நடிகையை நீங்கள் வந்து நிகழ்ச்சி நடத்துனீங்க, அந்த நிகழ்ச்சி அவங்க வர்றதா இருந்தால் நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸில் டிக்கெட்டு போட்டு கொடுத்தா தான் வருவேங்கிற மாதிரி சொன்னாங்களே, அது உண்மை சம்பவமா? அவங்க வந்து முன்னாள் நடிகை, இப்போ வந்து அவங்க நடிகை இல்லை, சமூக ஆர்வலர் ஆகிட்டாங்க. நம்மளும் சகோதரர் தான் நம்ம சொல்லுவோம் என்னன்ட்டு. அவங்க அந்த இதுலேருந்து விலகி வந்துட்டாங்க, சரிங்களா? சினிமா துறையிலேருந்து, ஆமாம், திரையுலகத்திலேருந்து விலகி வந்துட்டாங்க, சரிங்களா? அவங்க நாங்கள் வீட்டில் போய் பார்க்கும்போது அவங்க வந்து பிஸ்னஸ் கிளாஸ் தான் வேணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தலை. அவங்க என்னன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அவங்களுக்கு வந்து அதிகபட்சம் 20 நிமிஷத்துக்கு மேலே சீட்டில் வந்து உட்கார முடியாது. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கிளாஸ் வேணும்னு சொன்னாங்க. அந்த பிஸ்னஸ் கிளாஸ் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம். நம்ம ஏன் அப்போ ஒரு சமூக ஆர்வலர் இஸ்லாத்தை பற்றி பேசக்கூடியவங்க அவங்க பொருளாதார ரீதியாக வெள்ளாதான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க, அந்த பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் போட்டு அவங்களால வர முடியவில்லையா? இப்போ அவங்க வந்து நம்மளோட நிகழ்ச்சிக்கு தான் வராங்க, அவங்களா செலவு பண்ணி வரல, நம்ம தான் அவங்கள கூப்பிட்டுருக்கோம். இப்போ நான் வந்து ரைட்டு உங்கள் வீட்டில் ஒரு திருமணம் சொன்னால் நான் தான் வந்து செலவு பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கு உங்கள் நிகழ்ச்சிக்கு நான் வரணும், சரிங்களா? நானே வந்து நீங்களே வந்து என் கல்யாணத்துக்கு உங்கள் கல்யாணத்துக்கு எனக்கு பணம் கொடுத்தா தான் வரும் நான் சொல்ல முடியாது. கண்டிப்பாக இல்லை, அதை தானே இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு நான் இது வந்து இஸ்லாம் அவங்க சொல்லிட்டாங்களே, அவங்க தான் அதுக்கு அந்த நடந்த நிகழ்ச்சிக்கு வந்து பணம் எதுவும் அவங்க வாங்கலை. அவங்களோட ரிக்வஸ்ட் என்ன, ரிக்வஸ்ட் டிமாண்ட் வைக்கல, ரிக்வஸ்ட் வச்சாங்க. எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, இந்த ஹெல்த் இஷ்யூ இருந்தால் அல்லாவோட பாதையில் நான் வரேன், அதனால் எனக்கு பிஸ்னஸ் கிளாஸ் ரெடி பண்ணி கொடுக்க மட்டும் தான் கேட்டாங்க. ரிக்வஸ்ட் தான். இது மாதிரி இந்த நிகழ்ச்சி நடத்துகிற வெளியூர்லேருந்து பல பேர் வர, அவங்களுக்கு பொருளாதாரம் எதுவும் பணம் எதுவும் கொடுக்கணுமா, இல்லை அப்படி எதுவும் தேவையில்லையா? நம்ம நிகழ்ச்சி நடத்துகிற வரைக்கும் யாரும் அவங்க கேட்டது இல்லை. நம்ம நிகழ்ச்சி நடத்துகிற வரைக்கும் கேட்டது. அவங்க வரவங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுத்து தானே ஆகணும். அது சில நம்ம விருப்பப்பட்ட திங்ஸோ இதோ அது நல்லது கெட்டது நம்ம அது வாங்கி கொடுக்கணும். நம்ம அது கூட வாங்கி கொடுக்கணும்னு சொன்னதுன்னா அது நல்லது இல்லை. அது மேலே கொடுத்துருக்கீங்க, நம்ம வந்திருக்கவங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக கொடுக்கறது அன்பளிப்பாக ஏதாவது கூட வாங்குவாங்க தானே? அன்பளிப்பாக அமௌண்ட் வாங்கினது இல்லை, பொருளாதாரம் வாங்கினா. பட் இப்போ வந்து அவங்க சகோதரி மும்தாஜ் எதுவுமே அவங்க வாங்கல. இப்போ வந்து நடிகை மும்தாஜ் தான் சொல்றீங்க, சகோதரர் அவங்க எதுவுமே வாங்கினது இல்லை. இப்போ அவங்க தான் அந்த பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் போட்டு கேட்டது. ஆமாம் ஆமாம் கண்டிப்பா. இப்போ அவங்க கூட யாரோ வரணும், அவங்கள இருந்தால் தான் வருவேங்கிற மாதிரியும் சொல்றாங்களா மக்கள் மத்திய, அது உண்மையா? இல்லை, அவங்க இருந்தால் அவனுக்கு இப்போ ஒரு ஆக்டரோ இருக்கட்டும், மற்ற ஒரு பிரபலமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் யாரும் இருப்பாங்க, சரிங்களா? இப்போ அவங்களுக்கு வந்து என்ன சொன்னால் ஹெல்த் இஷ்யூ இருக்குது. அந்த ஹெல்த் இஷ்யூக்காண்டி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பிரதர் அவங்க இன்னொருத்தவங்க வந்தாங்க, 2 பேரும் நல்லவங்க தான். அவங்க பிரதரோட அவங்க வந்தாங்க, அது வந்துட்டு நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சு. இப்போ இந்த இலங்கைன்னு சொல்றீங்களா, இலங்கை மக்களுக்கு நீங்க ஏதாவது பண்றீங்களா? உங்கள் சேவை மூலமாக இலங்கை மக்களுக்கு, இலங்கை சகோதர சகோதரிகளுக்கு உதவி எதுவும் பண்ணியிருக்கீங்களா? அதான் வந்து குவைத் ஓட்டுநர் வந்து இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, இலங்கை ஸ்ரீலங்கா மக்களுக்கு தான் நாங்கள் பண்ணுறோம். இலங்கை மக்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து துணை அம்பாசிடர் அப்துல் அலீம் சார் இருந்தாப்புல, அவர் பிரதர் தான். அவர் ரொம்ப நல்ல மனிதர். அவர் குவைத்தில் 5 வருஷம் இங்கே இருந்தார். 5 வருஷம் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப், ரொம்ப நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் லஞ்சம் ஹெல்ப் இல்லை. சிலங்க மக்களுக்கு என்ன ஒரு மவுத்தோ, இன்னும் ஒரு பொதுமணிப்பில் வேறு பாஸ்போர்ட்டு, வேறு எந்த ஒரு இஷ்யூ பாஸ்போர்ட் எடுக்க முடியல, கொள்ள முடியலங்கும்போது அவர்கிட்ட போய் நான் ஃபோனில் சொன்னேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவரால் முடிஞ்சது 100% எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. அவர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஊரில் வந்து மினிஸ்டர் போஸ்ட்டில் இருக்காரு. இப்போ அந்த இடத்துல இப்போ வேறு யாரும் இல்லையா? இப்போ இலங்கை தூதரகத்தில் ஆள் இருக்காங்க, பட் அவருக்கு பொசிஷனில் இருக்காங்க, போஸ்டிங்கில் இருக்காங்க. நாங்கள் அது கேட்கல. அதுக்கப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த இலங்கை எம்பசியை நீங்கள் தொடர்பு கொள்ளலை? நிறைய நாங்கள் போயிருக்கோம். அப்போ அந்த இடத்துல யார் இருப்பான்னு கேட்டால் அவங்க கூட உங்கள் தொடர்பு இன்னும் கொஞ்சம் நீங்கள் வளர்த்திருக்கலாமே? இல்லை, அந்த இடத்துல முன்னாடி நான் கேட்கும்போது இல்லை. இப்போ எங்களுக்கு மெயின் ஏதாவது வேலை வந்தாலும் நாங்கள் நேரம் எம்பசி போக சொல்லிடுவோம். போய் சொல்லிட்டு அங்கே உள்ள சாருங்களை நாங்கள் சொல்லுவோம், பேர் சொல்லுவோம். அவங்களை போய் மீட் பண்ண சொன்னால் அவங்க வேலை முடிச்சு கொடுக்குறாங்க. நான் இப்போ இந்த ஒரு 12 வருஷம் உங்கள் தலைமை கீழ் வந்து ஒரு 12 வருஷம் நீங்கள் மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருக்கும்ல, இது வந்து ரிஸ்க் எடுத்து நாங்கள் செஞ்சோம் இந்த நிகழ்வு, இந்த அமைப்புக்காக, இந்த அமைப்பின் பேரில் அப்படின்னு நீங்கள் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? மறக்க முடியாத நிகழ்வுனா குவைத்தில் என்னன்னு சொன்னால் இங்கே ஆக்சிடென்ட் நடக்கிறது தான். இந்த பாடியை நாங்கள் ஊருக்கு அனுப்புறது. ஏன்னா அவங்க பொண்டாட்டி புள்ளையை விட்டுட்டு இப்போ வந்து வாழ்வாதாரத்துக்கான தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். நம்ம
அந்த இதுதான் எங்களால் மறக்க முடியாது. யார் சொல்ல போனால் இவரோட இறப்பு வந்து என்னால் மறக்கவே முடியாது. யாரு? திரு அன்புராஜ் இது இன்னும் என்னால் மறக்கவே முடியாது. என்ன காரணம் மறக்க முடியாததுக்கு காரணம்? இவர் அறுதியில் வேலை பார்க்குறாரு. சரி. மொத்தமில் டெலிவரி பண்ணி வந்திருக்காரு. நைட்டு 1 மணி போல மின் நைட்ல வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. யார் ஆக்சிடென்ட் பண்ணது? அந்த நாட்டு குடியூர் மக்களா இந்தியர்களா மாதிரி? இல்லை, இங்கே அரபி தான் ஆக்சிடென்ட் ஆயினது. பட் யார் மேலே தப்புன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது என்ன இது அப்படின்ட்டு. ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாப்புல. இவரோட கேஸ் வந்து நாங்கள் வழக்கு தொடர்ந்து தான் இருக்கோம். கண்டிப்பாக தொகை வரும்போது இவங்களுக்கு பெற்று அவங்க வீட்டுக்கு நம்ம கொடுப்போம். ஏன் நம்ம மறக்க முடியும்னு சொன்னால் அவங்களுக்கு 3 பிள்ளைங்க. ஏன் இப்போ இந்த அன்புராஜோட இறவுக்கு வந்து நம்ம இந்தியா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அவங்க எதுவும் முன்னெடுக்க எடுத்து இது பண்ணலையா? இல்லை, இன்ன வரைக்கும் நம்ம அதை போய் கேட்கல. ஏன்னா நாங்கள் இங்கே வழக்கு தொடர்றதுனால நம்ம கேட்கல. இங்கே வழக்கு முடிச்சதுக்கப்புறம் பூத உடல் இங்கே அடக்கம் பண்ணப்பட்டாங்களா இல்லை ஊருக்கு அனுப்பிச்சாங்க? இப்போ ஊருக்கு அடக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மாவட்டத்தில் கலெக்டர் அளவுக்கு அவங்க மனு கொண்டுட்டு போகலையா? ஏன் அரசாங்க ரீதியாக இன்னும் அவங்க முயற்சி செய்யலை? இன்னும் அவங்க முயற்சி செய்யல. ஏன்னா நாங்கள் இங்கே வழக்கு தொடர்றதுனால அவங்க முயற்சி செய்யல. இதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க வழக்கு தொடருவாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. அவங்களுக்கு நம்ம இது வரைக்கும் 2000 நீங்கள் 19 நெருக்கி ஒரு 8 வருஷத்துக்கிட்ட வந்துருச்சு. 7 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு இதை சம்பந்தப்பட்டவங்க ஏன் அந்த இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர்கள்ட்ட போய் இதே மாதிரி என்னோட இது வரைக்கும் எந்த ஒரு பயனும் எங்களுக்கு கிடைக்கவில்லைன்னு சொல்லி ஏன் அவங்க கலெக்டர்கள்ட்ட மனு கொடுக்கல? தமிழக முதல்வரோட பார்வைக்கு ஏன் இன்னும் கொண்டு போகாமல் இருக்காங்க? அவங்களுக்கு இது தெரியாமல் இருக்கா இல்லை நீங்கள் அதை தெரியப்படுத்தாமல் இருக்கீங்களா? இல்லை, அது அவங்களுக்கு தெரியல என்னன்னு தெரியல. பட் எங்கள்கிட்ட வந்து இங்கே வழக்குனால தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம்னுட்டு அவங்களுக்கு வேணா கேட்கணும். நீங்கள் வழக்கு கொடுத்தீங்களா இல்லைன்னு அவங்க கேட்கணும் என்னன்ட்டு. நம்மளுக்கு இதை பற்றி சரியான சட்டத்திட்டங்கள் தெரியல. இருந்தாலும் உங்களோட இல்லை இங்கே வழக்கு ஓடி இருக்குல்ல. ஏன்னா இங்கே வழக்கு ஓடுறதுனால தான் அவங்க ஒன்றும் தெரியாமல் இருக்கும். இப்போ ஒரு இரவு நேரங்களில் ஒரு வீட்டு பணிப்பெண்ணாகவோ இல்லை வீட்டு டிரைவராகவோ எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு உங்களோட இரவு நேரத்தில் ஹாட்லைன் நம்பரில் தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் அவங்களுக்கு உதவியெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? அந்த குவைத் ஓட்டுநர் சேவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னால், பெண்கள் விஷயத்தில் வந்து நாங்கள் எங்கள் பைலாவில் வேலை இல்லை, நாங்கள் தொடர மாட்டோம். என்ன சொன்னால் அது எப்படின்னு சொன்னால், இப்போ ஆண்களை வந்து இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், குவைத் வீட்டில் போய்ட்டு நாங்கள் வந்து யாரையுமே நாங்கள் வந்து கூப்பிட மாட்டோம். நாங்கள் கூப்பிட்டு எதுவும் பண்ண மாட்டோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்தியன் எம்பசிக்கு வாங்க. சரி. குவைத் நாடு சட்டத்துக்கு என்ன உட்பட்டதோ இந்தியன் எம்பசியில் செஞ்சு தருவாங்க. ஸ்ரீலங்கா பெண்மணியாக இருக்கட்டும் ஸ்ரீலங்கா ஆண்களாக இருக்கட்டும் நேராக ஸ்ரீலங்கா எம்பசிக்கு போங்க. நாங்கள் அதுதான் நாங்கள் சொல்லுவோம். என்னான்ட்டு இப்போ நீங்கள் அதை சொல்கிறது மேலே அவங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறாங்களா? நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த வருது? இந்த அரபு நாட்டில் அரபியல் சம்மந்தப்பட்ட எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் அதிகமாக சந்திச்சிருக்கீங்க? நாங்கள் இந்த அரபு நாட்டில் சம்பாதிச்சு என்ன பிரச்சனைகள் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து சில வீட்டில் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க, சம்பளம் தரதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நேராக நீங்கள் எம்பசியில் போய் சொல்லுங்கள் சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்கோம். சில பேர்த்துக்கு இங்கே சாப்பாடு இல்லை இந்த கொரோனா காலத்தில் அது இதுன்னு சொல்லும்போது நான் வந்து அது வந்து எங்களோட சமூக இதில் நம்ம பண்ணது எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். சாப்பாடு வாங்கி தரது, ரூமு இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க எப்படின்னா இப்போ வேலை இல்லாமல் இருப்பாங்க. கொரோனா இடத்துல யாருக்கும் வேலை இல்லை, அவங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்கே பாஸ்போர்ட், இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பாஸ்போர்ட் வந்து நல்லா சீக்கிரம் வந்துருந்துச்சு. இப்போ கொஞ்சம் டிலே ஆகுது. டிலே ஆகுனா லேட் ஆகுனா அங்கே ஸ்ரீலங்கா போயிட்டு தான் வரணும். இந்தியன் எம்பசியும் அப்படி தான், லேட் கிடையாது. அங்கே போய் ப்ராசஸ் அங்கே என்கொயரி முடிஞ்சு அது பண்ணி அதெல்லாம் வரது, அந்த ப்ராசஸ் வரதுக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதனால மக்களுக்கு வந்து பாஸ்போர்ட் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி போங்க, இந்த அப்ளிகேஷன் ரெடி பண்ணி கொடுங்க வந்துடும் தான் சொல்லுவேன். என்ன இப்போ இதே மாதிரி நிகழ்ச்சிகள் அமைப்புகள் இந்த இயக்கம் சார்பாக நீங்கள் இவ்வளவு பண்ணுறீங்க, அது தமிழகோட முதல்வரோட பார்வைக்கு கொண்டு போயிருக்கீங்களா? 100% கொண்டு போயிருக்கோம். இதில் என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து என்னென்ன நிகழ்வு பண்ணுறதை நான் ஃபஸ்ட்டு தெரியப்படுத்துக்கிறேன். குவைத்தில் வந்து இங்கே இறந்து போகிறவங்களை இங்கே அடக்கம் பண்ணுறது, ஊருக்கு அனுப்புறது சரிங்களா. ஊரில் வேணும்னு சொன்ன மட்டும் தான் இங்கே அடக்கம் பண்ணுவோம் நம்ம என்னென்னு, அது ஒன்று. அதுக்கப்புறம் வீர விளையாட்டு கபடி போட்டி நடத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் ரத்த தானம் இங்கே எல்லா வருஷமும் நடத்துகிறோம். அந்த வருஷம் முடிஞ்சு மற்ற மக்கள் யார் கேட்டாலும் சரி அவங்களுக்கும் வந்து நாங்கள் ரத்தம் பிளட் டொனேட் பண்ணுறோம். நீரோயில் வச்சு இங்கேயும் சரி ஊர்லேயும் சரி மருத்துவ உதவி பண்ணுறோம். 10 வயசு கீழே உள்ளவங்களுக்கு, அது இந்தியா மக்களும் சரி ஸ்ரீலங்கா மக்களும் சரி நிறைய பேருக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஆதரத்தோடு இருக்குது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ முகாம் நம்ம நடத்துகிறோம். நம்ம இங்கே குவைத்தில் ஓகே கிட்டத்தட்ட 1000 கணக்கான பேர் வந்து ஓட்டுநர் சேவை மருத்துவம் நடத்தினா பெரும் கூட்டம் வந்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் குவைத்துக்குள்ளேயே வந்திருக்கு. மெட்ரோ கிளினிக்லேயும் நம்ம நடத்தியிருக்கோம், சிஃபாலஜி சாரெல்லாம் நாங்கள் நடத்தியிருக்கோம் சரிங்களா. அதில் போன வருஷம் அமைச்சர் வெளிநாட்டுத்துறை அமைச்சர் வந்து செஞ்சு மஸ்தான் இருந்தாங்க, அவங்க கலந்துக்கிட்டாங்க. இந்த வாட்டி வந்து வெளிநாட்டுத்துறை அமைச்சர் வந்து நாசர் அவங்க இருந்தாங்க, அவங்களும் கலந்துக்கிட்டாங்க ஜூம் மீட்டிங்கில். 2 அமைச்சரும் நிறைய அமைச்சர் வந்து கலந்து 3 அமைச்சருங்க, மற்ற RS பாரதி அண்ணன் அவங்க, மற்ற இவங்க மாவட்ட செயலர் வைரமணி அவங்க, இவங்களாம் வந்து எங்களோட மெடிக்கல் கிளினிக் வந்து ஜூம் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. இதில் என்ன எங்களுக்கு சொன்னால், போன லாஸ்ட் இயர் வந்து ஒரே வருஷத்தில் 2 மெடிக்கல் கேம்ப் நடத்தணும். ஏன் 2 நடத்தணும்னு சொன்னால், ஒரு மெடிக்கல் கேம்ப் வந்து சால்மியாவில் நடத்தணும், மெட்ரோ பிரான்ச்சில் நடத்தணும். இன்னொரு மெடிக்கல் வந்து ஃபாயில் நடத்தணும். ஏன்னு சொன்னால்,
இந்த குவைத்தில் இருக்கிற மக்கள் ஒரு சில பேருக்கு ஒரு வெள்ளிக்கிழமை லீவ் இருக்கும், ஒரு வெள்ளிக்கிழமை லீவ் இருக்காது. அந்த மக்கள் வந்து பயனடையணும்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வாரம் சால்மியால உள்ள சிட்டியில் உள்ள மக்கள் வந்து கவர் பண்ணுறதுக்காண்டி அவங்களுக்கு அங்கே நடத்தணும். ஓகே. அடுத்த வாரம் வந்து இங்கே ஃபாயில் உள்ள மக்கள் கவர் பண்ணுறதுக்காண்டி மெடிக்கல் கேம்ப் நடத்தணும் என்னன்ட்டு. சரி, இப்போ இதெல்லாம் நடத்துறீங்க, ஏன் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க? உங்களை யாரும் விமர்சனம் பண்ணது இல்லையா? இன்ன வரைக்கும் எங்களுக்கு யாரும் விமர்சனம் பண்ணதில்லை, நாங்களும் இந்த அமைப்பு விமர்சனம் இல்லை. இது ஏன் நாங்கள் நடத்துகிறோம் சொன்னால், இப்போ குவைத்து வீட்டில் சாதாரணமாக 80 கேடி 70 கேடி சம்பளம் வாங்குறாங்க மக்கள் இருப்பாங்க. அவங்க போயிட்டு ஒரு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னாவே 15-20 கேடி ஆகும். இப்போ எங்கள் அமைப்பு மூலம் சார் நாங்கள் நடத்துகிறோன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கும். இப்போ 10 கேடிங்கிற இடத்துல வந்து ஒரு 3 கேடிங்கும் போது 7 கேடி அவங்களுக்கு லாபம். அவங்க உடம்பு செக் பண்ணணும். இப்போ டாக்டர் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்க உடம்பை செக் பண்ண சொல்கிறாங்க. கொலஸ்ட்ரால் இருக்கா, என்ன இருக்குது, ஹார்ட்டில் ஏதோ அடப்பு இருக்கா, எதாக இருக்குன்னு சொல்லி அதை செக் பண்ணும்போது அவங்க உடம்பை பார்த்து தெரிஞ்சு அவங்க வந்து கண்டுபிடிக்கலாம். அந்த சின்ன இருக்கும்போதே அவங்களோட ஆரோக்கியத்தை பார்த்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்து சிறியதுலேயே அவங்க வந்து குணப்படுத்திக்கலாம். இப்போ முத்துனதுக்கு அப்புறம் பண்ணு 10 லட்சம் 20 லட்சம் ஆகும்னு சொன்னால் இப்போ இங்கே உள்ளவங்க எங்கே என்ன பண்ணுவாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லை, இந்த மெடிக்கல் ரீதியாக நீங்கள் பொருளாதார ரீதியாக யாருக்கும் உதவியெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? மெடிக்கல் பொருளாதாரம் இப்படி ஒருத்தன் உடல்நிலை முடியாம இருக்காங்க, அவங்களுக்கு பொருளாதார ரீதியா பணங்கள் தேவைப்படுது, ஒரு ஆபரேஷன் செய்யறதுக்கோ இல்ல வேற எதுக்கோ ஒரு பொருளாதார ரீதியா பணங்கள் தேவைப்படும் போது நீங்க உதவி எல்லாம் பண்ணிருக்கீங்களா? இது வந்து நிறைய இருக்கு எங்கள்கிட்ட. அதுல ஒரு சின்னது உங்களுக்கு வீடியோ நான் அனுப்புறேன். கடந்த இப்தார் நிகழ்ச்சி, போன வருஷம் இப்தார் நிகழ்ச்சி முன்னாடி இதுதான் இந்த பாருங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. குவைத் தமிழ் ஓட்டுநர் மையம் பதிவு நாள் 18/4/2024. இது வந்து உடல் ரீதியா முடியாதவங்களுக்கு நீங்க பொருளாதார ரீதியா பொருளாதார ரீதியா பண்ணி அவங்களை ஊருக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். சொந்த பொண்டாட்டியை வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க தங்கச்சி எங்க அண்ணனை எங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஓட்டுநர் தடவை பொருளாதாரம் பண்ணி ஊருக்கும் அனுப்பி வச்சிருக்கீங்க. சில நாங்களும் மற்ற அமைப்பும் சேர்ந்து நாங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நம்ம செஞ்சிருக்கோம். இப்போ இந்த குவைத்தில் வந்து 17 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு. நீங்க தான் ஃபர்ஸ்ட் தமிழ் அமைப்பா இல்ல இது மாதிரியான அமைப்புகள் நிறைய பேர் இருக்காங்களா? குவைத்திலேயே ஃபர்ஸ்ட் பழமையான அமைப்புன்னு சொன்னா குவைத் ஓட்டுநர் மையம் தான். இதுல இருந்து தான் பிரிஞ்சது இருக்கு. இதுல இருந்து நிறைய பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க. நிறைய பேர்ல ஒரு 2 அமைப்பு பிரிஞ்சு போயிருக்காங்க. என் தலைமையில எந்த பிரிஞ்சு போனது கிடையாது. அவங்க போய் விமர்சனம் இல்ல, எதுக்கு இந்த கேவலமான அமைப்பை வச்சு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் உங்களை யாரும் விமர்சனம் பண்ணது இல்லையா? யாருமே பண்ணல. நம்ம கேவலமான வேலையை பண்ணல. மக்களுக்காண்டி சோசியல் சமூக பிரிஞ்சு போனவர்கள் எப்படியா இருந்தாலும் ஒருத்தவங்களை குறை சொல்ல வேண்டும். ஏன்னா நீங்க நல்லவங்கன்னா பிரிஞ்சு போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு உடன்பாடு இல்லாதனால பிரிஞ்சு போகும்போது உங்களை விமர்சனங்கள் செய்தது இல்லையா? இப்போ எப்படின்னு சொன்னா என்னோட தலைமையில யாரும் பிரிஞ்சு போனது இல்லை, விமர்சனம் பண்ணதும் கிடையாது. எனக்கு முன்னாடி அது என்னன்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? அதனால தான் நான் சொல்ல வரேன். ஆனால் இது வந்து கேவலம் கிடையாது, வந்து விமர்சனம் பண்ணுறதுக்காண்டி இது இல்லை. நம்மளும் இங்கே குவைத்தில் பல அமைப்பு இருக்குது. நம்மளும் இதே சோசியல் சர்வீஸ் தான் பண்ணுறோம். அவங்களும் அதுதான், ஒவ்வொருத்தவங்களும் அவங்களால மக்களுக்கு என்ன பண்ணணுமோ அந்த சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நீங்கள் பிரிந்து போனவர்களே ஒருமையாக மறுபடியும் நீங்கள் செயல்படுறதுக்கு நீங்கள் அதை கூட்டணியில் மறுபடியும் கொண்டு வரதுக்கு இது பண்ணல, முயற்சி செய்யலை உங்கள் கூட பயணிக்கிறதுக்கு? இப்போ எங்கள் நிர்வாகிகள் 30 பேர் இருக்கோம். 30 பேரும் அண்ணன் தம்பி நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. மற்ற பிரிஞ்சு போனவங்களும் எங்கள்கிட்ட வந்து நாங்கள் உண்மையாக இருக்கலன்னு கேட்கவும் இல்லை, நாங்களும் அவங்களை போய் கேட்டதும் கிடையாது. நம்ம கேட்டதும் கிடையாது. நீங்கள் அதுக்கு முயற்சி செய்திருக்கீர்களா? இல்லை பேசுவோம். இல்லை அண்ணன் தம்பிங்க தான். நம்ம குவைத்தில் இருக்க எல்லா அமைப்பும் எங்களுக்கு அண்ணன் தம்பிங்கள் தான். யாரும் ஒரு எனிமி மாதிரி யாருமே பார்க்கறது இல்லை. குவைத்தில் இருக்க அண்ணன் தம்பிங்கும் போது அண்ணன் தனியாக தம்பி தனியாக செயல்படுறது வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடையாது இல்லை. அப்போ நாங்கள் ஒத்துமையாக இருக்கும்போது தானே அதோட சிறப்பாக இருக்கும். எப்படின்னு சொன்னால் ரெஜிஸ்டர் வந்து குவைத்தில் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 அமைப்பு ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. எனக்கு முன்னாடி பிரிஞ்சு போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. பிரிஞ்சு போய் எங்களுக்கு பிரிஞ்சு போய் பண்ணலாம் கிடையாது. எனக்கு முன்னாடி போய் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அப்புறம் பண்ணியிருக்கேன் என்னோட தலைமையில். கண்டிப்பா எங்கள்கிட்ட வந்து பிரிஞ்சு போனாலும் யாருமே பண்ண கிடையாது. சில பேர் இடங்கள்லாம் சொல்றாங்க அதை காசை வாங்கிட்டு ஏமாத்திடுறாங்க, நான் அதுக்கு விசா கொடுத்தேன், இந்த அமைப்புகிட்ட சொன்னா கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொன்னா நீங்க தான் செய்வீங்களா, உதவியெல்லாம் செய்வீங்களா? மக்களுக்கு நான் தான் ஒன்று சொல்றேன்ல, இப்போ வந்து ஒரு குவைத் நாட்டில் வரும்போது குவைத் நாட்டில் ஏகப்பட்ட அமைப்பு இருக்கு. இப்போ அவங்க சொந்தக்காரங்க யாரும் இங்கே இருப்பாங்க. இப்போ இந்த வீட்டுக்கு வரேன், இந்த கம்பெனிக்கு வரேன், இந்த கம்பெனி நல்ல கம்பெனியான்னு கேட்கணும். ஒரு ஏஜென்ட் போலி ஏஜென்ட் நம்பி யாரும் போயிடக்கூடாது. போலி ஏஜென்ட் நம்பி வந்து அவங்க நம்ம பணம் கொடுத்து தான் ஆகணும். இப்போ ஏஜென்ட்டுக்காரன் அவன் ஏமாற்றி தான் ஆகும். கண்டிப்பாக எங்கள்கிட்ட வந்தான்னு சொன்னால் அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது, இந்த குவைத் நாட்டில் என்ன சட்டத்துக்கு உட்பட்டு அதை வச்சு தான் இந்தியன் எம்பசியாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கன் எம்பசியாக இருக்கட்டும், போலி ஏஜென்ட்டா இப்போ அவங்கள்ட்ட என்ன சொல்லுவோம், அவங்களோட யார் உங்கள் ஏஜென்ட், அவங்களோட கார்டு, அவங்களோட சிவில் நம்பரு, ஃபோட்டோலாம் எடுத்து எம்பசியில் வர சொல்லுவாங்க. வந்து நீ எவ்வளோ ஏமாந்து சொல்லிட்டு எம்பசியில் நாங்கள் வழக்கு பதிவு பண்ணுவோம், ரிப்போர்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி ஏமாந்து வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க வந்து நேரடியாக ரிப்போர்ட் கொடுப்பாங்கண்ணா அப்படின்னு. ஓகே, நீங்கள் உங்களோட தகவலை நம்ம கூட நேரடியாக பகிர்ந்து கொண்டதில் மிக்க சந்தோஷம். நம்ம தொடர்ந்து உரையை முடித்துக்கொள்வோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, குவைத்துக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சேவையாக குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் செய்து கொண்டிருக்காங்க. இவங்களோட சேவைகளை பற்றி நம்ம சமூக வலைதளங்களை பயணிக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை.
ஏன்னா மிக பழமையான ஒரு அமைப்பு என்று சொன்னால் நம்ம கொய் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் தான். ஏன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை கொண்டு இன்னைக்கு கொய்த்தில் பயணிச்சுட்டு இருக்காங்க. இவங்களோட சேவைகள் ஏகப்பட்டது இருக்குது. அவங்க குறைவாக சொன்னாலும் கூட நம்ம ஒரு மீடியாவில் பயணிக்கக்கூடிய ரீதியில் நம்ம நிறைய இடங்களை பார்த்துருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் அவரை ஒரு நேரடியாக தொடர்பு கொண்டு அவருடைய செயல்களை இந்த உலக அளவிற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே அவர்களுடைய நேரத்தையும் காலத்தையும் புறதில் கொண்டு இங்கே வந்து நம்மளுக்காக ஒரு பேட்டி கொடுத்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவர்களை தமிழ்நாடு முதல்வர் அழைத்து கௌரவிக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அரபு நாடுகளில் வேலை தேடி வந்து நம்மளை போல் கஷ்டப்படக்கூடிய அனைவருக்கும் உதவக்கூடிய அமைப்பாக தான் குவைத்தில் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் வந்து இன்னைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொன்னாங்க ஒரு ஆந்திரா குடும்பத்தினருக்கு இறந்து போனவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு தொகையை வாங்கி கொடுத்துருக்கோம். இரவு நேரங்களில் கஷ்டப்படக்கூடியவர்கள் எம்பசிக்கு நாங்கள் ஆலோசனைப்படி அவங்க சொல்லக்கூடிய வலியுறுத்தலின்படி உதவி செய்திருக்கோம் சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்க இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும். இது மட்டும் இல்லாமல் இவர்களோட பயணம் வந்து இந்தியாவிலும் தொடங்கி செயல்பட்டு கொண்டு இருக்காங்கிறதை நம்ம அவங்களோட வாயிலாக நம்ம தெரிஞ்சு கொண்டோம். இதெல்லாம் தாண்டி இவர்களை நம்ம அங்கீகரிக்கப்பட வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். இது எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த சகோதரர்களை தமிழ்நாட்டு முதல்வர் ஐயா அவர்கள் அழைத்து அவர்களை மரியாதை நிமித்தமாக இவங்களும் சந்தித்து ஒரு அங்கீகாரமாக கொடுக்கும் பொழுது இன்னும் அவர்கள் ஊக்கமாக செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த சமூக வலைதளமாக இந்த தகவலை கொண்டு சேர்ப்பதற்கு மிக்க மகிழ்ச்சியையும் சந்தோஷமையும் அழைத்து நம்ம வந்தவர்களை வருக வரவேற்று இத்துடன் நடைபெற்றிருக்கக்கூடிய நிகழ்வை நுரைத்து கொண்டுவதற்காக வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் அனைத்தும் சொல்லி நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹ்.